வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். சி ப்ரோக்ராமில் ஒரு முக்கியமான டாபிக் தான் பார்க்க போகிறோம். பாஸ் பை வேல்யூ, பாஸ் பை ரெஃபரன்ஸ். ஸோ இதோட டெஃபினேஷன் பார்க்கலாம். எ காப்பி ஆஃப் த ஆக்சுவல் வேரியபிள் இஸ் பாஸ்டு டு த ஃபங்க்ஷன். இப்போ ஒரு வேரியபிள் இருக்குது, அதுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கும், ஓகேங்களா? அதோட காப்பி தான் நம்மளுக்கு ஃபங்க்ஷனுக்கு பாஸ் ஆகும். சேஞ்சஸ் மேட் இன்சைட் த ஃபங்க்ஷன் do not affect the original variable. ஸோ இதுதான் அதுக்கான டெஃபினேஷன். உங்களுக்கு ப்ரோக்ராம் பார்க்கும்போது ஈஸியாக புரிஞ்சிடும். நல்லா கவனிங்க. அவுட்புட்டில் பாருங்கள். இன்சைடு ஃபங்க்ஷன் 15, அவுட் சைடு ஃபங்க்ஷன் 5. இந்த வேல்யூ எப்படி வந்ததுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மெயின் ஃபங்க்ஷனுக்கு போவோம். இப்போ நான் ஏ வேல்யூ 5 கொடுத்துட்டேன். ஏ வேல்யூ நான் கொடுத்துருக்கேன், 5 கொடுத்துருக்கேன். இப்போது ஆட் ஆஃப் ஏ அப்படின்னு என்னதுன்னா, இந்த 5ஐ இப்போ ஃபங்க்ஷன் கால் ஆகிட்டு மேலே கொண்டு போக போகுது. இப்போது இந்த 5 மேலே கொண்டு போகுது. இப்போது இங்கே கொண்டு போயிடுச்சு. இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல 5 வந்துடும். அப்போ உள்ளே வந்தோடனே 5 + 10 15. இன்சைடு ஃபங்க்ஷன் இப்போ எனக்கு ஆன்சர் என்ன வரும்? இதில் 15 வரும். இங்கே வந்துச்சா பாருங்கள், இன்சைடு ஃபங்க்ஷன் 15. ஸோ இங்கே முடிச்சாச்சு, இந்த ஃபங்க்ஷன் முடிச்சாச்சு. இப்போ திரும்ப இங்கே வந்தாச்சு. பிரிண்ட் ஆஃப் அவுட் சைடு ஃபங்க்ஷன். இப்போ ஏற்கனவே இதுக்குள்ளே ஏ என்ன ஸ்டோர் ஆகிருக்கு? 5. ஸோ அந்த 5 தான் நம்மளுக்கு வருமோ தவிர புதுசாக ஏல ஏற்கனவே 15 வந்ததில் அது வராது. ஸோ அது இங்கேவே முடிஞ்சு போயிடும். ஓகேங்களா? இதுதான் பாஸ் பை வேல்யூ. ஸோ நம்மளுக்கு முடித்ததுக்கு அப்புறமா திரும்ப இந்த 15 ரிப்பீட் ஆகாமல் நம்ம ஏற்கனவே இந்த மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்க இந்த 5 தான் நம்மளுக்கு ஆன்சராக வரும். ஓகேங்களா? ஸோ த ஒரிஜினல் வேரியபிள் ரிமைன்ஸ் அன்சேஞ்ச். ஸோ இந்த வேரியபிளுக்கான வேல்யூ மாறாது. அது ஃபங்க்ஷனுக்குள்ளே போய் அதை யூஸ் பண்ணிவிட்டு அது முடிச்சதுக்கப்புறமா திரும்பவும் ஏ = 5 தான் செட்டிங்கில் இருக்கும். இப்போ திரும்ப நம்ம என்ன பண்ணலாம்? ஏ = 5 தான் நம்மளுக்கு ஆன்சராக வருமோ தவிர 15 திரும்ப வராது. இதை பாஸ் பை வேல்யூ. நெக்ஸ்ட், பாஸ் பை ரெஃபரன்ஸ். பாயிண்டர்ஸை பயன்படுத்துவோம். த அட்ரஸ் ஆஃப் த ஆக்சுவல் வேரியபிள் இஸ் பாஸ்ட் டு த ஃபங்க்ஷன். காப்பி பயன்படுத்தாமல் ஒரு வேரியபிள் இருக்கு இல்லையா, அதோடைய அட்ரஸை நம்ம பாஸ் பண்ணி விட்டுருவோம். ஓகேங்களா? சேஞ்சஸ் மேட் இன்சைட் த ஃபங்க்ஷன் அஃபெக்ட் த ஒரிஜினல் வேல்யூ. ஸோ பாஸ் பை ரெஃபரன்ஸில் பாயிண்டர்ஸை பயன்படுத்தும் போது அங்கே வேல்யூ சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா இங்கேயும் நம்ம வேல்யூ சேஞ்ச் ஆகிடும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். பாருங்களேன். இப்போ பாருங்கள், இன்சைடு ஃபங்க்ஷனும் 15 தான், அவுட் சைடு ஃபங்க்ஷனும் 15 தான். இப்போ மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் ஏ வேல்யூ ஃபஸ்ட்டு 5 தரேன்ப்பா. ஓகேங்களா? இப்போ ஃபங்க்ஷன் கால் ஆகுது. இந்த 5னுடைய ஆம்பர்சன்ட் ஏன்னா ஒன்றும் இல்லை, இந்த 5 எங்கே இருக்கோ அதோடைய அட்ரஸை கொண்டு போகும். இப்போது இந்த இடத்துல 5னுடைய அட்ரஸ் போயிடும். ஓகேங்களா? ஸோ அந்த அட்ரஸில் இருக்கிற 5 வந்துடுச்சு. 5 + 10 15. ஸோ எனக்கு ஆன்சர் வந்து 15 வரும். ஸோ அவுட்புட்டில் வந்து இங்கே வந்து கொண்டு வந்துடும். நம்மளுக்கு என்ன இருக்குது? அங்கே அவுட்புட்டில் என்ன வந்தது? 15 வந்தது. இன்சைட் த ஃபங்க்ஷன் இதோடைய ஆன்சர் 15 வந்துடுச்சு. திரும்பவும் இங்கே வந்ததுக்கு அப்புறமா பிரிண்ட் ஆஃப் அவுட் சைட் த ஃபங்க்ஷன் நம்ம ஒன்ஸ் இந்த பாயிண்டரை யூஸ் பண்ண உடனே இந்த ஏ = 5 வந்து இப்போது யூஸ் பண்ணாது. இப்போ ஏ ஏல என்ன ஸ்டோர் ஆகிக்குன்னா 15 தான் ஸ்டோர் ஆகிருக்கு. இப்போ மெமரியில் அந்த 15 தான் திரும்ப இங்கே நம்மளுக்கு அவுட்புட்டில் வரும். அப்போ நம்ம பாயிண்டர்ஸை பயன்படுத்தும் போது ஒரு அட்ரஸை நம்ம பாஸ் பண்ணும்போது என்ன ஆகுது? அந்த ஒரிஜினல் வேரியபிள் வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுது. ஓகேங்களா? அஃபெக்ட் ஆகுது. ஸோ நம்மளுக்கு சேம் ஆன்சர் தான் வருது. 15 தான் ரிப்பீட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்லணும்னா, வேல்யூ ஆஃப் ஏ இஸ் மாடிஃபைடு பிகாஸ் இட் அட்ரஸ் வாஸ் பாஸ்ட். ஸோ அட்ரஸை நம்ம வந்து பாஸ் பண்ணும்போது ஒரிஜினலாக இருக்கிற வேரியபிள் அஃபெக்ட் ஆகிட்டு மாறிடுது. இதுவே நம்ம வந்து பாஸ் பை வேல்யூவாக பாஸ் பண்ணும்போது மாறலை. இதுதான் ரெண்டுத்துக்குள்ளே இருக்கிற வித்தியாசம். ஓகேங்களா? இப்போ ஸ்க்ரீன்ஷாட் டைம். ஸோ பாஸ் பை வேல்யூனா என்ன, பாஸ் பை ரெஃபரன்ஸ் என்ன, டெஃபினேஷன். பாஸ் பை வேல்யூவில் எந்த ஒரு அஃபெக்டும் ஆகாது. அதுக்கான எக்ஸாம்பிள் அவுட்புட். பாஸ் பை ரெஃபரன்ஸ்க்கான டெஃபினேஷன், அதுக்கான எக்ஸாம்பிள், அதுக்கான சாம்பிள் அவுட்புட். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி, ஸ்ட்ரென்த், சக்ஸஸ், கிளாரிட்டி. வணக்கம்.